இலங்கையில் சிறைப்பிடிக்கப்பட்டு அடிக்கடி எங்களுக்கு தொந்தரவு பண்ணுறாங்க. போட்டுகளை பிடிச்சி ஆட்களை பிடிச்சி தொந்தரவு கொடுக்குற நேரத்தில் எங்களுக்கு இப்போ முதல்வர் தான் ஒரு துணையோடு இருந்து தெரிவித்த 1 மணி நேரத்தில் வந்துக்கிட்டு அவங்க மத்திய அரசுக்கு ஏதாவது லெட்டர் எழுதி எல்லாம் கேட்டுடுறாங்க. எங்களுக்கு தேவையான அனைத்தையும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பிரதமர் அவர்கள் வந்துக்கிட்டு இலங்கை போயிருந்தாங்க. தீவு மக்களே வந்துக்கிட்டு ஓட்டை விடுவிச்சிருவாங்க, ஆட்களை விடுவிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்துடாதா. ஆனால் அந்த தருணம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அவர் சுற்றுப்பயணத்துக்கு போயிட்டு இங்கே வந்துக்கிட்டு ட்ரெயினை திறந்து வச்சேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு விதமான ஒரு அரசியலை பண்ணிட்டு போயிட்டார். அதை மாற்றி அமைக்கிறதுக்காக முதலமைச்சர் உடனடியாக எங்களுக்கு ஒரு தங்கச்சி மடத்துக்கு 150 கோடியில் எங்கள் கடற்கரைக்குரிய எல்லா செயலாக்கங்களையும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்து, மற்ற பெண்களுக்கு வந்துக்கிட்டு அதிகமாக படிக்கிறது விஷயத்துலைனாலும் சரி, எல்லா விதத்துலேயும் பெண்களை கருணையோடு வழி நடத்தி எங்களை வெளியில் நடமாடுற அளவுக்கு வச்சு எங்களுடைய வறுமையை நாங்களே தொழில் பார்த்து செய்யலாம் சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வழிப்படுத்தி வச்சுருக்காங்க.